அன்பான குடும்பம். நான் மார்சிலினா ஹூரோ. இன்று பிப்ரவரி முதல் நாள். பிப்ரவரி 2025. இன்று அகல் விளக்கு திருவிழா. நாம் ஏன் உருவாக்கப்பட்டோம். ஆண்டு முதல். கோரிக்கையை நாங்கள் ஏற்கவே இல்லை. இவை அனைத்திற்கும் இறைவனின் மாகமாத புத்தாண்டு தினத்தில் என்ன செய்தாலும். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதல் நாளில். எண்ணற்ற ஆண்களும் பெண்களும் அன்பான உறவின் தருணத்தில் உரையாற்றப்படுகிறார்கள். சிவாஜி மகாராஜின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வசந்தோற்சவ் என்பது ஒரு கொண்டாட்டம் மற்றும் மிக உயர்ந்த குடிமக்கள் கௌரவமாகும். முதல் பைபிள் வசனம். யோசுவா அத்தியாயம் 1 வசனம் 8. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எப்பொழுதும் உன் உதடுகளில் வைத்துக்கொள். இரவும் பகலும் அதை தியானித்து. அதிலே எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்ய ஜாக்கிரதையாயிருப்பாய். அப்பொழுது நீ செழிப்பாகவும் வெற்றியாகவும் இருப்பாய். இதன் பொருள் என்ன என்பதன் முறிவு இங்கே. நட்சத்திரக்குறி. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எப்போதும் உங்கள் உதடுகளில் வைத்திருங்கள். கடவுளுடைய வார்த்தையைப் பற்றி தொடர்ந்து பேசுவதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. இது அமைதியாக வாசிப்பது மட்டுமல்ல. அதைப் பற்றி விவாதிப்பதும் பகிர்வதும் உங்கள் உரையாடல்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதும் ஆகும். சட்டம் அவர்களின் வாழ்வில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அது அறிவுறுத்துகிறது. நட்சத்திரக்குறி. இரவும் பகலும் தியானம் செய். இது வாசிப்பதற்கும் பேசுவதற்கும் அப்பாற்பட்டது. இங்கு தியானம் என்பது ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பது. சட்டத்தின் பொருளை கருத்தில் கொள்வது மற்றும் உள்வாங்குவது. இது வேதங்களுடன் சிந்தனையுடன் ஈடுபடுவது மற்றும் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் வடிவமைக்க அனுமதிப்பது பற்றியது. பகல் மற்றும் இரவு என்ற சொற்றொடர் நிலையான மற்றும் நிலையான பிரதிபலிப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நட்சத்திரக்குறி. அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் செய்ய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை படிப்பதன் மற்றும் தியானிப்பதன் நோக்கம் வெறுமனே அறிவார்ந்த புரிதல் அல்ல. இது நடைமுறை பயன்பாடு பற்றியது. கீழ்ப்படிதல். கடவுளின் கட்டளைகள் மற்றும் கொள்கைகளின்படி வாழ்வதே குறிக்கோள். நட்சத்திரக்குறி. அப்போது நீங்கள் செழிப்புடனும் வெற்றியுடனும் இருப்பீர்கள். இது கீழ்ப்படிதலுடன் இணைக்கப்பட்ட வாக்குறுதி. இந்த சூழலில் செழிப்பானது மற்றும் வெற்றிகரமானது என்பது பொருள் செல்வத்தை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக கடவுளுடைய பார்வையில் ஆசீர்வாதமும் நிறைவும் உண்மையான வெற்றியும் நிறைந்த வாழ்க்கையை அவை குறிப்பிடுகின்றன. இது கடவுளின் விருப்பத்துடன் இணைவது மற்றும் கீழ்ப்படிதல் வாழ்க்கையிலிருந்து வரும் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது பற்றியது. இரண்டாவது பைபிள் வசனம். முதல் ஜான் அத்தியாயம் 2 வசனம் 10. தன் சகோதரனையும் சகோதரியையும் நேசிக்கிறவன் ஒளியில் வாழ்கிறான். அவர்களில் இடறல் இல்லை. சாராம்சத்தில் 1 யோவான் நள்ளிரவு 2:10 இதைப் போதிக்கிறது. நட்சத்திரக்குறி. சக கிறிஸ்தவர்களுக்கு அன்பு அவசியம். இது ஒரு உண்மையான விசுவாசியின் வரையறுக்கும் பண்பு. நட்சத்திரக்குறி. அன்பு ஆன்மீக நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறது. கடவுளுடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் வாழும் வாழ்க்கைக்கு இது சான்றாகும். நட்சத்திரக்குறி. அன்பு பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது. அது நம்மை இடறலில் இருந்து பாதுகாத்து. நீதியான வாழ்க்கை வாழ உதவுகிறது. இந்த வசனம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் நடைமுறை வெளிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. வெறுமனே நம்பிக்கையை வெளிப்படுத்தினால் போதாது. உண்மையான விசுவாசம் ஒருவருக்கொருவர் அன்பினால் நிரூபிக்கப்படுகிறது. மூன்றாவது பைபிள் வசனம். உபாகமம் அத்தியாயம் 6 வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்புகூருவாயாக. சாராம்சத்தில்
உபாகமம் 6-5 கடவுள் மீதான முழுமையான மற்றும் முழுமையான அன்பிற்கு அழைப்பு விடுக்கிறது, நமது இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கியது. நட்சத்திரக்குறி உணர்ச்சிபூர்வமானது, கடவுளை முழு மனதுடன் நேசித்தல். நட்சத்திரக்குறி ஆன்மீகம், நம் முழு ஆன்மாவுடன் கடவுளை நேசித்தல். நட்சத்திரக்குறி உடல் நடைமுறை, நம் முழு பலத்துடன் கடவுளை நேசித்தல். பைபிள் கடைசி வசனம். மார்க் அத்தியாயம் 12-30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சுருக்கமாக, மார்க்கு நண்பகல் 12:30 நம் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கிய கடவுள் மீது ஒரு விரிவான அன்பை கோருகிறது. நட்சத்திரக்குறி உணர்ச்சி, இதயம், ஆழ்ந்த உணர்வு மற்றும் பேரார்வத்துடன் கடவுளை நேசித்தல். நட்சத்திரக்குறி ஆன்மீகம், ஆன்மா, நமது முழு இருப்பையும் வாழ்க்கையையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தல். நட்சத்திரக்குறி அறிவுஜீவி, மனம், கடவுள் மீதான நம் அன்பில் நம் எண்ணங்கள், புரிதல் மற்றும் அறிவுத்திறனை ஈடுபடுத்துதல். ஜெபிப்போம். ஓ அன்னை மரியா, குழந்தை இயேசுவே, இன்று பிப்ரவரி. இது 2025 ஆண்டின் 2வது மாதம். இந்த வசனம் கடவுள் மீதான அன்பை மட்டும் அல்ல, அந்த அன்பை நமது செயல்கள், எண்ணங்கள் மற்றும் நமது முழு வாழ்க்கை முறை மூலம் வெளிப்படுத்துவதாகும். இது முழு மனதுடன் கடவுள் பக்தி மற்றும் அர்ப்பணிப்புக்கான அழைப்பு. ஆமென். எனது யூடியூப் சேனலுக்கு மறக்க வேண்டாம்.